Good morning. இன்னைக்கு டே 28 ஆஃப் வாக்கிங் சேலஞ்ச். வெல்கம் டு மதன் குமார் vlogs. இன்னைக்கு 10,000 ஸ்டெப்ஸை கம்ப்ளீட் பண்ணுறோம். அதுதான் டார்கெட். இந்த வீக் எப்படி போயிட்டுருக்கு அப்படிங்கிறத நேற்று கொஞ்சம் பேசியிருந்தோம். இன்னைக்கு ஒரு சில விஷயங்கள் பேசிடுவோம். வாக்கிங் பார்ட்னரை பற்றி நம்ம நேற்று பேசியிருந்தோம். இன்டைரக்டாக நம்மளுக்கு இன்னொருத்தவங்க பார்ட்னராக செயல்பட்டுருக்காங்க. அதை நான் பேசவே இல்லை. டயட் பார்ட்னர், எஸ், ஆப்வியஸ்லி மை மாம். என்ன அப்படின்னா, நான் வாக்கிங் போகிறது எப்படி ப்ராப்பராக நடக்குதுங்கிறத நான் மெஷர் பண்ணுறேன் அப்படின்னா, பேஸ்ட் ஆன் த 10,000 ஸ்டெப்ஸ், ரைட்? ஸ்டெப்ஸ் கரெக்டாக முடிஞ்சு அப்படின்னாலே ஓகே, அப்போ நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணது யார் அப்படிங்கிற பார்ட்னர் டைரெக்டாக தெரிஞ்சிடுறாங்க. பட் சீரியஸாக இந்த ஒரு 2 வீக்ஸாக டயட் ப்ராப்பராக போயிட்டுருக்கு. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஃபுல் டயட் நான் இன்னும் பண்ணவே இல்லை. மார்னிங் அண்ட் ஆஃப்டர்நூன். மார்னிங்க்கு ஃபுல் அண்ட் ஃபுல் நட்ஸ் எடுத்துகிட்ருக்கோம். நட்ஸ் இன் த சென்ஸ் பாதாம், பிஸ்தா அந்த மாதிரிலாம் இல்லை. சன்னா எடுத்துகிட்ருக்கோம். பிளாக் சன்னா, ஒயிட் சன்னா அண்ட் கிரவுண்ட் நட். இது மட்டும்தான் மார்னிங் ஃபுட்டு. தென் லன்ச் வந்து எப்படி எடுத்துகிட்ருக்கோம் அப்படின்னா, 2 சப்பாத்தி மட்டும்தான் சாப்பிட்றோம். ப்ளஸ் கொஞ்சமாக கர்ட் ரைஸ். ஓகே, ஏன்னா ஃபுல்லாக ப்ரோட்டீனாக எடுத்துகிட்டு இருக்கப்போ கொஞ்சம் நெஞ்சு எரிச்சல் மாதிரி தெரிஞ்சுது. அதை கொஞ்சம் சால்வ் பண்ணுறதுக்காக கர்ட் ரைஸ் வந்து ஒரு குட்டி பவுலில் சாப்பிட்டுட்ருக்கோம். மார்னிங் அண்ட் ஆஃப்டர்நூன் செம்ம ப்ராப்பராக போகுது. உண்மையாக சொல்ல போனால் நான் வாக்கிங் போகாத நாள்லேயுமே இந்த டயட் வந்து கரெக்டாக போயிட்டுருக்கு. இன்னும் நைட்டை மட்டும் நான் ப்ராப்பர் பண்ணலை. ஏன் அப்படின்னா, நைட்டுக்கு என்னோடய ஐடியாவில் என்ன இருந்துச்சு அப்படின்னா, ஆஃப்டர் 4:30 மேலே சாப்பிட வேண்டாம் அப்படிங்கிற ஒரு பிளான் போகுது. சம்டைம்ஸ் ரொம்ப பசி எடுத்துறதுனால நைட்டு மட்டும் டிராஸ்டிக்காக ஏதோ ஒன்று மாறிக்கிட்டே இருக்குது. சம்டைம்ஸ் வீட்டில் சாப்பிட்ற மாதிரி இருக்குது, சம்டைம்ஸ் வெளியே சாப்பிட்ற மாதிரி இருக்குது. வீட்டில் சாப்பிட்ற மாதிரி தான் ரொம்ப ப்ராப்பராக போகுது. ஸோ இந்த விஷயங்கள்லாம் யோசிக்கிறப்போ வெயிட் லாஸுக்கு இன்டைரக்டாக இவங்களும் ரொம்ப ஹெல்ப் பண்ணிகிட்ருக்காங்க. நான் முன்னாடி யோசித்தேன், வாக்கிங் மட்டுமே பெருசாக இருக்காதுன்னு புக்கில் போட்டிருந்தாங்களே, பட் நம்மளுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக வெயிட் ரெடியூஸ் ஆக ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு யோசிக்கிறப்ப தான் தெரிஞ்சுது we are forgetting our diet partner. ஸோ தேங்க்யூ ஸோ மச் டு மை மாம். நல்லா போயிட்டுருக்கு. ரொம்ப ரெகுலர் ரொட்டீனுக்கு கொண்டு வரதுக்கு அவங்க ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்காங்க. ஸோ தேங்க்ஸ் டு ஹர் ஆல்சோ. எஸ், டயட் விஷயங்கள் பற்றி உங்கள்கிட்ட ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். இந்த இதில் இன்றைக்கி 10,000 ஸ்டெப்ஸை முடிச்சு உங்களை மீட் பண்ணுறேன். $10,000 ஸ்டெப்ஸ் சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இன்றைய பொழுது ரொம்பவே சிறப்பாக அமைஞ்சிச்சு. ஸ்வெட்டு, எஸ், இடையில ஸ்வெட் செயின் போட்டோம். பட் அகைன் அந்த ஸ்வெட் செயின் வந்து ரொம்ப எக்ஸைட் ஆகலை. அதனால் நான் அதை வீடியோ பற்றி எடுக்கலை. மற்றபடிக்கு இன்றைக்கி நல்லா போச்சு. 2 விஷயம் என்ன அப்படின்னா, நேற்று கிளைமேட் படி எங்கள் ஊரில் செம்ம வெயில். ஓகே, என்னன்னு தெரில, ரொம்ப வெளிச்சமாக இருந்துச்சு. நேற்று காலையில் நீங்கள் அப்சர்வ் பண்ணியிருப்பீங்க. அதோட ஹைலைட் வெர்ஷன்லாம் என்ன அப்படின்னா, அடுத்தடுத்து ஃபுல்லாக அந்த 10 மணி 11 மணிலாம் ஆகலப்போ செம்ம வெயில் வர ஆரம்பிச்சிருச்சு. மதியம் ஒரு 3 மணிக்கு நான் லிட்ரலாக ஃபீல் பண்ணது என்ன அப்படின்னா, இது ஆகஸ்ட் மந்த்தா மே மந்த்தா அப்படி இருந்துச்சு. இன்றைக்கும் அதே மாதிரி தான் இருக்கும் போல். ஏன்னா இன்றைக்கி ஸ்டார்ட் ஆனதும் இப்படி தான் ஸ்டார்ட் ஆகிருக்கு. இதோட நல்ல விஷயம்னு சொல்லலாம், கெட்ட விஷயம்னு சொல்லலாம். நல்ல விஷயம் என்ன அப்படின்னா, யோசிக்க வேண்டியதாக இருக்குது. எஸ், கெட்ட விஷயத்துக்கு சொல்லிவிடும். ஏன்னா இன்றைக்கி எனக்கு அதுதான் நடந்துச்சு. இப்படி ஃபுல்லாக வெளிச்சம் அடிக்க என்ன ஆகுதுன்னா, ஒரு டைமுக்கு அப்புறம் ரொம்ப டயர்டான மாதிரி ஃபீல் கொடுக்குது. 10 ரவுண்டு கூட முடிச்சிருக்க மாட்டோம், அதுக்குள்ளே போகலாம், கிளம்பலாம், வெயில் ரொம்ப அடிக்குது. எனக்கு இன்னொரு விஷயமும் புரியுது, ஏன் நிறைய பேர் ஏர்லி மார்னிங்கில் வாக்கிங் போகிறாங்கன்னு. 2 காரணமாக இருக்கலாம். ஒன்று, நிறைய பேர் அவங்கள பார்க்கக்கூடாது. சில பேர்த்துக்கு அது சங்கட்டமாக இருக்கும். நம்ம நடக்கிறப்ப யாராவது பார்த்துட்டு இருந்தாங்கனாலோ இல்லை யாராவது கிராஸ் பண்ணாங்கன்னா சில பேர்த்துக்கு அது சங்கட்டமாக இருக்கும். சில பேர்த்துக்கு இந்த வெயில் தான் மெயின் காரணமாக இருக்கும்னு நினைக்கிறேன். ரொம்ப வெயில் அடித்தா பாடி ட்ரைன் ஆகிற மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது. இன்றைக்கி எனக்கு அதான் நடக்குது. இருந்தாலும் இன்றைக்கி 10,000 ஸ்டெப்ஸை நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஏன்னா
இந்த வீக்கோட டார்கெட் 7 நாளும் துவம்சம் பண்ணணும். எஸ், அதில் இன்றைக்கி 2வது நாள் சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சிருக்கோம். ஞாயிற்றுக்கிழமை ஆப்வியஸாக பண்ண மாட்டோம். இந்த வாரம் சனிக்கிழமை வரைக்கும் நல்லா பண்ணிட்டாலே இட்ஸ் எ நல்ல விஷயம். அகெயின் எஸ், இந்த மந்தில் உங்களுக்கு இன்னொரு விஷயமும் சொல்லணும்னு நினச்சேன். ஒவ்வொரு மந்தில் 20லேருந்து 25 தேதிக்குள்ளே அடுத்த மந்த்துக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிற ஒரு விஷயங்களை பிளான் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். எப்போதுமே பண்ணுவேன், ஒவ்வொரு மாதமும் பண்ணுவேன். ஜூனில் பண்ண ஒரு விஷயம் தான் ஜூலையில் ஸ்டார்ட் பண்ணேன். இப்போ ஆகஸ்ட்டில் நல்லா போயிட்டுருக்கு. தென் ஆகஸ்ட் முடிய போகுது. ஆப்வியஸாக இன்றைக்கி 26 or 27 இருக்கும்னு நினைக்கிறேன். தென் செப்டம்பர் மந்த்துக்கு என்னெல்லாம் பிளான் பண்ணலாம் அப்படிங்கிற விஷயத்த நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். நீங்களும் ஒவ்வொரு மந்த்து முடியறதுக்கு முன்னாடியும் போன மந்தில் நம்ம என்ன பிளான் பண்ணோம், அது எப்படி நடந்துச்சு, தென் நெக்ஸ்ட் மந்த்துக்கு என்னெல்லாம் பிளான் பண்ணலாம் அப்படிங்கிற விஷயத்த தெளிவாகுங்க. எனக்கு இதில் எப்படி ஸ்டார்ட் பண்ணணும், எங்கேருந்து பண்ணணுன்னு ஐடியாவே இல்லை. நான் பாடிலாம் நார்மலாக தான் இருக்குது, வாக்கிங் பண்ணணுன்னு அவசியம் இல்லை டயட் எடுக்கணும் அந்த ஐடியாலாம் இல்லை அப்படின்னா வெரி சிம்பிள். ஒரு 4 கேட்டகரி மட்டும் வச்சு ஸ்டார்ட் பண்ணுங்கள். 1 ஹெல்த், 2 வெல்த், 3 ரிலேஷன்ஷிப், அண்ட் 4 யுவர் செல்ஃப். ஓகே, இந்த யுவர் செல்ஃப்லேயே நிறைய வரும். நான் என்டர்டெயின்மெண்ட்டுன்னு வச்சுக்கோங்க. ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு என்டர்டெயின்மெண்ட் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா என் வாழ்க்கையில் இல்லவே இல்லாத ஒன்று அதுதான். அப்போ நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த 4 டாபிக் கீழே ஹெல்த்துக்கு என்ன பிளான் பண்ணலாம். டெய்லி கொஞ்சம் நடக்கலாம், 10,000 ஸ்டெப்ஸ் நடக்கலாம், 5லேருந்து 6 லிட்டர் தண்ணி குடிக்கலாம், எந்திரிச்சு நடக்கலாம். இல்லை ஃபினான்ஷியலாக யோசிக்கணும் அப்படிங்கிறப்ப இனிமேல் நான் வந்து டெய்லி பட்ஜெட் பண்ணுவேன். ஓகே, டெய்லியும் ட்ராக் பண்ணுவேன். நான் பண்ணக்கூடிய செலவுகள் எல்லாத்தையுமே நோட்டு போட்டு எழுதி வைப்பேன். அடுத்த மாதம் எவ்வளோ சேவ் பண்ணணும்னு ஐடியா பண்ணுவேன். இல்லை அடுத்த மாதத்துலேருந்து ஏதோ ஒரு FD ஸ்டார்ட் பண்ணுவேன். இல்லை அடுத்த மாதத்துலேருந்து சீட்டு ஆரம்பிக்கும், ஏதோ ஒன்று யூ கேன். இது நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னா என்ன ஆகும்னா, ஒவ்வொரு மாதமும் இது ஒவ்வொரு பர்சன்டேஜாக இன்க்ரீஸ் பண்ண ஆப்வியஸாக நீங்கள் இந்த 4 பில்லர்னு சொல்லுவாங்க. இதை லைஃபோட 4 பில்லர். நான் ப்ராக்டிக்கலாக பண்ணிகிட்டு இருக்க விஷயங்கள் தான். நான் 5ஆக பிரிச்சுருக்கேன். அதனால் எனக்கு அந்த 4 டக்குன்னு வரல. பட் இன்னும் முன்னாடி சொன்ன டாபிக்ஸ் தான். இதில் ஒவ்வொரு பர்சன்டேஜாக இம்ப்ரூவ் பண்ணுங்கள். லைஃப் செம்மையாக இம்ப்ரூவ் ஆகும். ஓகே, நீங்கள் பண்ணுறதை பார்த்துட்டு ஆப்வியஸாக உங்கள் பேரண்ட்ஸ்கிட்டையும் நிறைய சேஞ்ச் தெரியும். உங்கள் ஒய்ஃப்கிட்ட, உங்கள் பிரதர் சிஸ்டர், ஓகே, ஒருவேளை லேடிஸாக இருந்தால் உங்கள் ஹஸ்பண்ட்டை, உங்கள் அப்பா அம்மாட்ட, இந்த மாதிரி நீங்கள் மாற உங்களோட சரௌண்டிங்கும் தாராளமாக மாறும். ஐ ஹோப் நெக்ஸ்ட்டு செப்டம்பர் மந்த்துக்கு ஒரு நல்ல பிளான் பண்ணுங்கள். இந்த வீடியோ நீங்கள் எப்போ பார்க்குறீங்கன்னு தெரியல. பட் இதுக்கு அடுத்தடுத்து வரப்போகிற மந்த்தும் அதை கரெக்டாக பிளான் பண்ணுங்கள். அதையும் 4 வாரமாக பிரிங்க. அந்த வாரத்தில் டே வைஸ் பிரிங்க. டே வைஸ் என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறதும் பிரிங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நான் மாதம் ஒரு 5 கிலோ வெயிட் குறைக்கணும் அப்படின்னா வாரத்துக்கு 1 கிலோ குறைக்கணும். ரைட், 1லேருந்து 1.5 கிலோ குறைக்கணும். அப்போது வாரத்துக்கு 1.5 கிலோ குறைக்கணும்னா ஒரு நாளைக்கு இந்த மாதிரி உங்கள் மந்த்தை ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஆப்வியஸாக ஒவ்வொரு மந்த்தும் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டார்ட் பண்ணுறப்போ ஒரு 1 இயர் இந்த கான்ஃபிடன்ஸ் எல்லாமே பில்ட் ஆகிறதுக்கு டைம் ஆகும், ஹேபிட் பில்ட் ஆக டைம் ஆகும். ஆஃப்டர் 1 இயர் பார்த்தீங்கன்னா டிராஸ்டிக் சேஞ்ச் இருக்கும். இது நான் அப்ளை பண்ணுறது. இதை நான் 2019லேருந்து ட்ரை பண்ணேன். பட் எனக்கு எப்போ ஒர்க் ஆக ஆரம்பிச்சதுன்னா 21, 2 வருஷம் ஆச்சு. ஏன்னா உங்களுக்கு முன்னாடியே தெரிஞ்சிருக்கும், நான் ஒரு விஷயம் எடுத்த உடனே பர்ஃபெக்டாக பண்ணிட மாட்டேன், கொஞ்சம் கொஞ்சமாக ட்ரை பண்ணுவேன். அப்படி எனக்கு 2 வருஷம் எடுத்துச்சு. ஆனால் அதுக்கடுத்த ஹேபிட்லாம் ஃபார்ம் ஆகுது. அடுத்தடுத்த வருஷத்துல நிறையா பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஐ ஹோப் உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். மேபி இது ரிலேட்டடாக உங்களுக்கு எதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் உங்களுக்கு அதை பற்றின ஒரு எக்ஸ்ப்ளனேஷனாக அடுத்த வீடியோக்குள்ளே பண்ணுறேன். இன்றைக்கி 10,000 ஸ்டெப்ஸை சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இன்றைக்கி பொழுது நல்லா போச்சு. இன்றைக்கும் உங்களுக்கு பொழுது நல்லா போகும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஹேவ் அ கிரேட் டே.